வெல்கம் எவ்ரி ஒன். இப்போ நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரிகார்டிங் சம்ஸை நம்ம பார்க்குறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் கிளாஸ் ஆர் 4/3 3/2 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3, தட் இஸ் 1.33. கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. சரிங்களா? லைட் ட்ராவலிங் இன் வாட்டர் and is incident on water glass interface at an angle 45 degree. அப்போ லைட் வந்து வாட்டரில் ட்ராவல் பண்ணி ஸ்ட்ரைக் ஆகி ரீஃப்ராக்ட் ஆகுது. எதுக்கு? கிளாஸுக்கு. சரிங்களா? அப்போ என்ன ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகுது? 45ல். ரிஃப்ராக்டட் ஆங்கிள் ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரிஃப்ராக்ஷன் வந்து ரிஃப்ராக்டட் ஆங்கிள் ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவலாக இந்த ரிஃப்ராக்ஷன் நடக்குது இல்லையா, இந்த பெண்டிங் டுவர்ட்ஸ் நார்மல், பெண்டிங் அவே ஃப்ரம் நார்மல், அது எப்படி ஆகும்? டென்சிட்டி, அதாவது ஆப்டிக்கல் டென்சிட்டியை பொறுத்து ஆகும். அப்போ கிளாஸ் வந்து மோர் ஆப்டிக்கல் டென்சர், இது வந்து வாட்டர் லெஸ் ஆப்டிக்கல் டென்சர். அப்போ கிளாஸ் வந்து மோர் ஆப்டிக்கல் டென்சிட்டி, வாட்டர் லெஸ் ஆப்டிக்கல் டென்சிட்டி. அப்போ வாட்டர் வந்து ரேரர் மீடியம், கிளாஸஸ் வந்து டென்சர் மீடியம். அப்போ இந்த இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, ரீஃப்ராக்டட் ஆகுது இல்லையா, அப்போ பெண்டிங் டுவோர்ட்ஸ் நார்மல், நாட் அவே ஃப்ரம் நார்மல், பெண்டிங் டுவோர்ட்ஸ் நார்மல். அதனால அந்த 45ஐ விட கம்மியான ஆங்கிள் தான் ரீஃப்ராக்டட் ஆங்கிள். சரிங்களா? அப்போ இது நார்மலாக நம்ம வச்சுட்டோம்னா 45ஓட கம்மியாக தான் இந்த ஆர் இருக்கும். ஓகே, சரி. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட்ல நான் என்ன பண்ணுறேன்? ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணுறேன். இப்போ இது கிளாஸு, இது வாட்டர். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர், அதை நம்ம எப்படி எழுதலாம்? sin 45 டிவைடட் பை sin ஆர்னு எழுதலாம். பிகாஸ் இன்சிடென்ட் ரிஃப்ராக்ட். அப்போ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கணும். சரிங்களா? அப்போ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் அப்படிங்கிறது என்னன்னா நார்மலாக ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். பேசிக்காக இதை வந்து கொடுத்துருக்க இந்த கிவன் வந்து அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஏன்னா வாட்டர் வந்து எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க? வேக்யூமில் லைட்டு போகையில், வாட்டரில் லைட் போகையில் ரெண்டையும் கம்பேர் பண்ண வேல்யூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து 3 டைம்ஸ் போகுதுன்னா அதே இந்த லைட்டு வேக்யூமில் 4 டைம்ஸ் போகுங்கிற மாதிரி ஒரு யூனிட். இங்கே கிளாஸில் 2 டைம்ஸ் போகுதுன்னா அதே இது வேக்யூமில் 3 டைம்ஸ் போகும். நார்மலாக இங்கே நமக்கு இப்படி விஷயத்தில் புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 400 யூனிட்ல ஸ்பீடில் வேக்யூமில் போகுதுன்னா அதே இது வாட்டரில் எவ்வளோ போகும்? 300 யூனிட் ஸ்பீடில் தான் போகும். அப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதெல்லாம். அப்போ எப்போவுமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 விட அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது C/Vன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது வேக்யூமில் ஸ்பீடு, லைட்டோட ஸ்பீடு டிவைடட் பை கிவன் மீடியமோட ஸ்பீடு. எப்போவுமே வேக்யூமில் தான் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கிறனால நியூமரேட்டரில் மேக்ஸிமம் வேல்யூ, டினாமினேட்டரில் மினிமம் வேல்யூ. அப்போ 1 விட அதிகமாக தானே வரும். சரி, இப்போ இந்த ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது ரெண்டு மீடியமோட ரிலேட் பண்ணி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கொடுக்கறது. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் அப்படின்னா நம்ம இதை இப்படி எழுதலாம். எப்படிங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் ஆர் வேக்யூம் டிவைடட் பை ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் ஆர் வேக்யூம். சரிங்களா? இப்போ நான் இங்கே கிளாஸ், இங்கே வாட்டர், இது அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ், இது அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர். இதை வந்து நான் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நான் எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கேன்? அப்சல்யூட்டாக செப்பரேட் பண்ணி ரெண்டா பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இது தனித்தனி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டிவைடட் பை திஸ். அப்போ டிவிஷனை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரெசிப்ரோக்கல் எடுத்து. ஸோ 9/8 வருது நார்மலாக இந்த வேல்யூ. ஸோ அதான் 9/8 போட்டிருக்கேன். sin 45ஓட வேல்யூ எனக்கு தெரியும் என்னன்னா 1/√2. சரிங்களா? அப்போ sin 45க்கு 1/√2 கொடுத்தாச்சு. இங்கே 9/8 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சருக்கு சைன் டேபிளில் பார்த்தோம்னா நமக்கு 39 டிகிரி சைன் ஆங்கிள் தெரியும். அப்போ 45ல் இன்சிடென்ட் ஆகுதுன்னா வாட்டரில் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 39 டிகிரி ஆங்கிள் இங்கே இருக்கும். சரிங்களா? அப்போ இது ரேரர் மீடியம், டென்சர் மீடியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். இங்கே பெண்டிங் டுவர்ட்ஸ் நார்மல் பிகாஸ் ரேரர் டு டென்சர். இந்த விஷயம்லாம் கான்செப்ட் பேஸ்டாக நம்ம மேக்ஸ் புரிஞ்சுக்கிட்டாச்சு. கான்செப்ட் எப்படி எக்ஸிக்யூட் மேக்ஸ் வழியாக எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாச்சு.